வணக்கம் நண்பர்களே. காசு ஒரு பக்கம், புத்தி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. ஆனா காசை மிச்சம் பிடிக்க போய் மொத்தமா நஷ்டமான ஒரு கஞ்சனோட கதையை தெரியுமா? ஒரு சொட்டு எண்ணெய்க்காக அவர் போட்ட விசித்திரமான கணக்கு என்ன? அவரோட புத்திசாலித்தனம் அவருக்கு கை கொடுத்ததா இல்லையா? வாங்க இந்த சுவாரஸ்யமான நாட்டுப்புற கதைக்குள் போகலாம். ஒரு செழிப்பான கிராமத்தில் கருப்புசாமி என்றொருவர் இருந்தார். அவருக்கு ஏகப்பட்ட நிலப்புலன்கள், தென்னந்தோப்புகள், ஆடு மாடுகள் என செல்வம் கொளித்தது. ஆனால் ஊர் மக்கள் அவரை கஞ்சன் கருப்புசாமி என்று தான் அழைப்பார்கள். அவரிடம் செல்வம் இருந்ததே தவிர அதை செலவு செய்யும் மனசு மட்டும் கடைசி வரை வரவே இல்லை. மற்றவர்கள் சிக்கனமாக இருப்பார்கள். ஆனால் கருப்புசாமி அதி சிக்கனம் என்ற பெயரில் விசித்திரமான சில காரியங்களை செய்வார். செருப்பு தேயக்கூடாது, தெருவில் நடக்கும்போது செருப்பு தேய்ந்துவிடும் என்று பயந்து செருப்பை கையில் தூக்கி கொண்டு நடப்பார். ஊர் எல்லை தாண்டிய பிறகுதான் அதை போடுவார். இரவு நேரத்தில் வீட்டில் விளக்கு வைத்தால் எண்ணெய் செலவாகும் என்று இருட்டிலேயே அமர்ந்து கொண்டு யோசனை செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்வார். ஒருவேளை சாப்பாட்டில் எத்தனை பருக்கைகள் சோறு இருக்கிறது என்று கூட அவருக்கு தெரியும். யாராவது விருந்தினர் வந்துவிட்டால் இன்று எனக்கு உபவாசம், அதாவது விரதம் என்று சொல்லிவிட்டு வந்தவருக்கு மட்டும் ஒரு பிடி சோறு போடுவார். ஒரு முறை அந்த கிராமத்தில் திருவிழா வந்தது. ஊரே கோலாகலமாக இருந்தது. வீடுகளில் பலகார வாசம் தூக்கியது. கருப்புசாமியின் மனைவிக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆசை. தன் கணவரிடம் எப்படியாவது கேட்டு பலகாரம் செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். ஏங்க, ஊரே திருவிழா கோலமா இருக்கு, நம்ம வீட்டிலும் அதிரசமும் முறுக்கும் செஞ்சா என்ன? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் தர்றாங்க, நாமளும் கொடுக்கணும் இல்லையா என்று மெதுவாக கேட்டாள். முதலில் மறுத்த கருப்புசாமி அக்கம் பக்கத்தினர் கொடுக்கும் பலகாரத்தை சாப்பிட்ட பிறகு, சரி, நாமளும் ஒரு படி எண்ணெய் வாங்கிட்டு வந்து சுடலாம். ஆனா நான் போய்தான் எண்ணெய் வாங்குவேன், நீ போனால் கடைக்காரர் ஏமாற்றி விடுவார் என்று சொல்லிவிட்டு தனது பழைய செம்பை தூக்கி கொண்டு கிளம்பினார். கருப்புசாமி கையில் ஒரு பழைய பித்தளை செம்புடன் தெருவில் இறங்கி நடந்தார். வழக்கம் போல செருப்பு தேய்ந்து விடக்கூடாது என்பதற்காக அதை தனது இடுப்பு வேட்டியில் சொருகிக் கொண்டு வெறும் காலில் நடந்தார். அவர் மனசுக்குள் ஒரு பெரிய கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு படி எண்ணெய் என்ன விலை இருக்கும்? பக்கத்து ஊர் சந்தையில் வாங்குவதா அல்லது நம்ம ஊர் மளிகை கடையிலேயே வாங்கிவிடுவதா? எங்கே ஒரு பைசா மிச்சமாகும்? இதுதான் அவர் சிந்தனை. ஊர் எல்லையில் இருந்த பெரிய மளிகை கடைக்கு சென்றார். அங்கிருந்த கடைக்காரர் கருப்புசாமியை பார்த்ததுமே மனதுக்குள் சிரித்து கொண்டார். வாங்க கருப்புசாமி ஐயா, என்ன விசேஷம்? கையில் செம்போடு வந்திருக்கீங்க என்று கேட்டார். கருப்புசாமி கடையை சுற்றி ஒரு பார்வை பார்த்தார். திருவிழா வருது இல்லையா, அதுதான் எண்ணெய் வாங்கலாம்னு வந்தேன். நல்லெண்ணெய் ஒரு படி என்ன விலை என்று கேட்டார். கடைக்காரர் விலையை சொன்னார். அதை கேட்டதும் கருப்புசாமிக்கு தலை சுற்றியது. என்னது, போன வருஷம் இருந்த விலையை விட 4 காசு அதிகமா சொல்றியே, இது பகல் கொள்ளையா அல்லவா இருக்கு என்று கூச்சலிட்டார். கடைக்காரர் பொறுமையாக, ஐயா, இது முதல் தரம் சுத்தமான எண்ணெய், இதில் பலகாரம் செஞ்சா வாசம் ஊரை கூட்டும் என்றார். கருப்புசாமி விடுவதாக இல்லை. அப்பா, இந்த வாசம் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பாதி விலைக்கு எண்ணெய் கொடு, இல்லை என்றால் இந்த செம்பு நிறைய எண்ணெய் அளந்துவிட்டு விலையில் மட்டும் 10 காசு குறைத்துக்கொள் என்று விசித்திரமாக பேரம் பேசினார். கடைக்காரர் அவரிடம் வாதாடி பயனில்லை என்று உணர்ந்து, சரிங்க ஐயா, நீங்க ரொம்ப நாளா வர்ற வாடிக்கையாளர், உங்களுக்காக ஒரு 2 காசு குறைச்சு கொடுக்கிறேன், செம்பை கொடுங்க என்றார். ஆனால் கருப்புசாமி அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டார். இரு, அளக்கும்போது அந்த படியில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டக்கூடாது, நல்லா உதறி ஊத்தணும், சரியா என்று நிபந்தனை விதித்தார். கடைக்காரர் தனது அளவு படியை எடுத்து பெரிய பீப்பாயிலிருந்து கமகமக்கும் நல்லெண்ணெயை முகர்ந்து எடுத்தார். கருப்புசாமி கண்ணிமைக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தார். ஐயா, செம்பை கொடுங்கள் என்றார் கடைக்காரர். கருப்புசாமி நீட்டிய அந்த சிறிய செம்பில் எண்ணெயை ஊற்றத் தொடங்கினார். கடைக்காரர் செம்பு குறுகலாக இருந்ததால் 3/4 படி எண்ணெய் ஊற்றும் போதே அது விளிம்பு வரை நிறைந்து விட்டது. இன்னும் 1/4 படி எண்ணெய் பாக்கி இருந்தது.
கடைக்காரர் நிறுத்தினார். ஐயா கருப்புசாமி, உங்க செம்பு சின்னது, ஒரு படி எண்ணெய் பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆனா 3/4 படியிலேயே நிறைஞ்சிருச்சு. மீதி எண்ணெயை திரும்பி பீப்பாயிலே ஊத்திடட்டுமா? ஆனா காசு ஒரு படிக்குத்தான் கொடுக்கணும், ஏன்னா அளந்துட்டேன் என்றார். கருப்புசாமிக்கு பதட்டம் தொற்றிக்கொண்டது. காசு கொடுத்தாச்சு, ஒரு சொட்டு எண்ணெயை கூட விடக்கூடாது என்று அவர் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. செம்பை திருப்பி பார்த்தார். செம்பின் அடிப்பாகம் சற்று ஆழமாக ஒரு கிண்ணம் போல குளிந்து இருந்தது. நிறுத்துங்க, எண்ணெயை திருப்பிடாதீங்க என்று கத்திய கருப்புசாமி கண்ணிமைக்கும் நேரத்தில் நிறைந்திருந்த செம்பை தலைகீழாக கவிழ்த்தார். செம்பை கவிழ்த்ததும் உள்ளே இருந்த 3/4 படி எண்ணெயும் சலசலவென தரையில் கொட்டி ஓடியது. அதை கவனிக்கும் நிலையில் அவர் இல்லை. அவர் மிக உற்சாகமாக, இந்த பாருங்க கடைக்காரரே, செம்புக்கு அடியில் ஒரு குழி இருக்கே, மீதி 1/4 படி எண்ணெயை இங்கே ஊத்துங்க, இப்படியாவது ஒரு சொட்டு விடாமல் வீட்டுக்கு கொண்டு போயிடணும் என்று சொல்லி செம்பின் அடிப்பகுதியை நீட்டினார். கடைக்காரர் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். ஐயா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? உள்ளே இருந்த எண்ணெய் எல்லாம் தரையில் போயிடுச்சே என்று பதறினார். கருப்புசாமி அதை அலட்சியமாக தள்ளினார். அதெல்லாம் போகட்டும், இப்போ என் கையில் இருக்கிற இந்த குழியில் மிச்ச எண்ணெயை ஊத்துங்க. எனக்கு ஒரு சொட்டு கூட நஷ்டமாக கூடாது தெரியுமா என்று பிடிவாதமாக நின்றார். கடைக்காரர் தலையில் அடித்து கொண்டார். சரிங்க ஐயா, உங்க இஷ்டம். காசு கொடுத்ததுக்கு இந்த 1/4 படி எண்ணெயாவது உங்களுக்கு வந்து சேரட்டும் என்று சொல்லி தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த செம்பின் அடிப்பக்கம் குழியில் மீதி எண்ணெயை ஊற்றினார். செம்பின் அடியில் இருந்த அந்த சிறிய குழியில் எண்ணெய் ததும்பி நின்றது. கருப்புசாமிக்கு தன் மீது அசாத்தியமான பெருமை ஏற்பட்டது. பார்த்தாயா என் மூளையை? செம்பு கொள்ளவில்லை என்றதும் இன்னொரு இடத்தை கண்டுபிடித்து பிடித்துவிட்டேனே என்று தனக்குள் சிரித்து கொண்டார். அவர் இப்போது மிக ஜாக்கிரதையாக நடக்க ஆரம்பித்தார். செம்பை தலைகீழாகவே பிடித்துக்கொண்டு கை நடுங்காமல் சமநிலைப்படுத்தினார். 1/4 படி எண்ணெயும் சிந்திவிடக்கூடாது என்பதற்காக தரையை பார்த்தபடி மெதுவாக அடிமேல் அடி வைத்து நடந்தார். தெருவில் வந்தவர்கள் எல்லாம் கருப்புசாமியை ஒரு விசித்திரமான பிறவையை பார்ப்பது போல பார்த்தார்கள். என்ன கருப்புசாமி ஐயா, செம்பை தலைகீழா பிடிச்சிட்டு வர்றீங்க, தலை சுத்திடுச்சா என்று கேட்டான் ஒரு குசும்புக்காரன். கருப்புசாமி பதில் சொல்லவில்லை. பதில் சொன்னால் கவனம் சிதறி எண்ணெய் கீழே சிந்திவிடும். அதனால் உதட்டை கடித்து கொண்டு ஒரு யோகி தியானம் செய்வது போல செம்பையே வெறித்து பார்த்து கொண்டு நடந்தார். அவர் மனசுக்குள் ஒரு பெரிய லாபக்கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது கையில் இருக்கும் இந்த எண்ணெய் பலகாரம் செய்ய போதும், மீதி காசுக்கு கடைக்காரர் அடுத்த முறை வரும்போது கணக்கு சொல்லட்டும் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டார். ஆனால் ஒரு படி எண்ணெய் தரையில் கொட்டியதை அவர் மூளை ஏற்க மறுத்தது. வழியில் ஒரு கல் தட்டியது. கருப்புசாமி நிலை தடுமாறினார். அப்பாடா, ஒரு வழியா எண்ணெய் சிந்தாமல் வீட்டின் திணையை வந்து அடைந்து விட்டார். அவர் முகம் வெற்றியின் களிம்பில் பிரகாசித்தது. ஏய், சீக்கிரம் வெளியே வா, நான் எப்படிப்பட்ட புத்திசாலித்தனமான காரியம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று பார் என்று தன் மனைவியை உரக்க கூவி அழைத்தார். கருப்புசாமியின் மனைவி மங்கம்மாள் சமையலறையில் இருந்து ஓடி வந்தாள். என்னங்க, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, எண்ணெய் வாங்கிட்டு வந்தீங்களா என்று ஆர்வமாக கேட்டாள். கருப்புசாமி பெருமிதத்தோடு திண்ணையில் அமர்ந்து தனது கையில் இருந்த செம்பை காட்டினார். இதோ பாரு மங்கம்மா, ஊரே என்னை பார்த்து வியந்தது. நான் எவ்வளவு பெரிய கணக்கு புலி தெரியுமா? கடைக்காரன் எண்ணெய் செம்பில் கொள்ளாது என்று சொன்னான். நான் விடவில்லை. செம்பின் அடியிலேயே இடம் பிடித்து எண்ணெயை வாங்கிவிட்டேன் என்றார். மங்கம்மாள் செம்பை பார்த்தாள். செம்பின் அடிப்பக்கத்தில் இருந்த குழியில் மிக சிறிய அளவு எண்ணெய் மட்டுமே இருந்தது. அவள் திகைத்து போய், என்னங்க இது, ஒரு படி எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னா இப்படி ஒரு கரண்டி எண்ணெய் கூட இல்லாமல் கொண்டு வந்திருக்கீங்களே, மீதி எண்ணெய் எல்லாம் எங்கே என்று தலையில் அடித்து கொண்டாள்.
கருப்புசாமிக்கு கோபம் வந்து விட்டது. உனக்கு ஒன்றும் தெரியாது மங்கம்மா. ஒரு படி எண்ணெய் கொடுத்த காசுக்கு சமமா இதோ இங்கே இருக்கிறது பார் என்று சொல்லி அப்படியே அந்த பக்கம் திருப்பி, அங்கேதான் மீதி எண்ணெய் இருக்கு என்று ஆவேசமாக சொல்லி செம்பை நேராக திருப்பினார். அவ்வளவுதான். செம்பின் அடிப்பக்க குழியில் இருந்த அந்த சொற்ப எண்ணெயும் இப்போது தரையில் கொட்டி மண்ணோடு மண்ணானது. கருப்புசாமி இப்போது கையில் வெறும் செம்புடன் திகைத்து நின்றார். முதலில் கடைக்காரர் ஊற்றிய 3/4 படி எண்ணெய் கடையிலேயே தரையில் கொட்டியது. இப்போது கஷ்டப்பட்டு சுமந்து வந்த 1/4 படி எண்ணெயும் வீட்டு திண்ணையில் கொட்டியது. கடைசியில் கையில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லை. ஆனால் 1 படி எண்ணெய்க்காக காசு மட்டும் போயிருந்தது. மங்கம்மாள் அழுது கொண்டே உள்ளே செல்ல, கஞ்சன் கருப்புசாமி என் கணக்கு எங்கே தப்பியது என்று புரியாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். இந்த கதை சொல்லும் பாடம் என்னன்னா, அளவுக்கதிகமான கஞ்சத்தனம் அறிவை மழுங்க செய்யும். சிறு துளி மிச்சம் பிடிக்கிறேன் என்று பேராசைப்படுபவர்கள் இறுதியில் தன்னிடம் இருப்பதையும் இழந்து ஏமாந்து போவார்கள் என்பதுதான் இந்த நாட்டுப்புற கதையின் நீதி. மேலும் இது போன்ற கதைகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.